Hi guys, I am from Namo Postal Academy. நம்ம PO Gate Part 2ல already Section 5 parcel post வரை பார்த்திருக்கோம். இந்த கிளாஸ்ல Section 6 money ordersல இருந்து பார்ப்போம். PO Gate Part 2 Section 6 money orders. The foreign money order service to all foreign countries are under suspension except Nepal and Bhutan. அதாவது நேபாள் பூட்டான் இந்த ரெண்டு கண்ட்ரி தவிர மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஃபாரின் மணி ஆர்டர்ஸ் இஸ் அண்டர் சஸ்பென்ஷன். இந்த நேபாள் பூட்டானுக்கு மட்டும் இருக்குது பிகாஸ் தே ஆர் treated as inland money orders only. The maximum money order limit for Nepal rupees 2000 and for Bhutan rupees 20000. நேபாளுக்கு நம்ம இங்கேருந்து அனுப்பக்கூடிய மணி ஆர்டரோட லிமிட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2000 தான், பூட்டானுக்கு 20000. The ordinary inland money order form MO8 should be used for money orders payable in Nepal, Bhutan and Burma. ஆக்சுவலாக இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து நேபாள் பூட்டானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனாலும் அந்த இன்லேண்ட் மணி ஆர்டர் ஃபார்ம், ஆர்டினரி இன்லேண்ட் மணி ஆர்டர் ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா MO8. அந்த MO8 ஃபார்ம் வந்து நேபாள், பூட்டான், பர்மா 3 கண்ட்ரிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். மற்ற கண்ட்ரிஸ்க்கு அப்போ என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ் MO7 யூஸ்டு ஃபார் மணி ஆர்டர்ஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் ருபீஸ் and MO9 used for money orders expressed in sterling for other countries. அந்த கண்ட்ரிஸ்க்கு அனுப்பக்கூடிய மணி ஆர்டர்ஸ்க்கான ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ்னு பார்த்தோம்னா MO7 MO9 அப்படின்னு 2 கண்ட்ரி இருக்குது. அதாவது 2 மணி ஆர்டர் ஃபார்ம் இருக்குது. MO7 எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா நம்ம மணி ஆர்டரில் ருபி வந்து இந்தியன் கரன்சியில் மென்ஷன் பண்ணி அனுப்பக்கூடிய கண்ட்ரிஸ்க்கெல்லாம் MO7 மணி ஆர்டர் ஃபார்மும், அதே ஸ்டெர்லிங் கரன்சி யூஸ் பண்ணி அனுப்பக்கூடிய மணி ஆர்டர்ஸ்க்கெல்லாம் MO9 மணி ஆர்டர்ஸும் யூஸ் பண்ணுவோம். தி அமௌண்ட் ஆஃப் ஸ்டெர்லிங் மணி ஆர்டர் மஸ்ட் பி என்டர்ட் இன் ஸ்டெர்லிங் கரன்சி அண்ட் ஈக்குவலண்ட் அமௌண்ட் இன் இந்தியன் கரன்சி ஷுட் பி ஃபில்டு பை த போஸ்ட் ஆஃபீஸ். அதே ஸ்டெர்லிங் மணி ஆர்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெமிட்டன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அவங்களுக்கு பேய்க்கு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்டெர்லிங் கரன்சியில் தான் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அந்த ஸ்டெர்லிங் கரன்சிக்கு ஈக்குவலண்ட்டான இந்தியன் ரூபி எவ்வளோன்னு போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஃபில் பண்ணி அன்னைக்கு டேட்டில் எக்ஸ்சேஞ்ச் ரூபியோட வேல்யூவை பொறுத்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை போஸ்ட் ஆஃபீஸ் ஃபில் பண்ணி வாங்கிக்கும். இஃப் த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன் ஹஸ் டிஃப்ரெண்ட் கரன்சி தி அமௌண்ட் இன் ஸ்டெர்லிங் மணி ஆர்டர் வுட் பி கன்வெர்டட் பை இட் இன் டு லோக்கல் ஒன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேமெண்ட். இப்போ நம்ம இங்கே நம்ம கண்ட்ரிலேருந்து அனுப்பும்போது ஸ்டெர்லிங் மணி ஆர்டர் அனுப்புவோம். அதாவது கரன்சி வந்து ஸ்டெர்லிங்கில் மென்ஷன் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்தியன் ரூபியை போஸ்ட் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டெர்லிங் மணி ஆர்டராக அனுப்புவோம். அதுவே அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரியில் ஸ்டெர்லிங் கரன்சி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கரன்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிலையும் அந்த ஸ்டெர்லிங் அமௌண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட கரன்சிக்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பொறுத்து அவங்க லோக்கல் கரன்சியாக மாற்றி தான் பே பண்ணுவாங்க. இஃப் எ ஃபாரின் மணி ஆர்டர் இஸ் presented at BO for booking, it will be forwarded to account office for examination, then only it can be booked. அதுவே ஒரு ஃபாரின் மணி ஆர்டரை BOக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எடுத்து தான் அவங்க புக் பண்ணலாமான்னா புக் பண்ணக்கூடாது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை BOலேருந்து அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விடணும் அக்கௌண்ட் பேக்கில். அங்கே அக்கௌண்ட் ஆஃபீஸில் சூப்பர்வைசர் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் அதாவது மணி ஆர்டர் ஃபார்மில் இருக்க எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குன்னு இல்லை ஏதாவது மாற்றணுன்னா அந்த ரிமார்க்ஸோட திரும்ப BOவுக்கு அனுப்பி வைப்பார். அதுக்கு பிறகு அந்த BOவில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து கட்ட சொல்லுவாங்க. மணி ஆர்டர் அங்கே புக் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு கஸ்டமருக்கு ரெசிப்டை கொடுத்துட்டு மணி ஆர்டர் ஃபார்மை மீண்டும் அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விடுவாங்க. அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட் நம்ம லெட்டர்ஸ் பார்சல்ஸில் வந்து அட்வைஸ் ஆஃப் டெலிவரின்றதை பார்த்தோம். அதுபோல் மணி ஆர்டருக்கு அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட். தி ரெமிட்டர் ஆஃப் ஃபாரின் மணி ஆர்டர் கேன் அப்டைன் அன் அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட் ஆன் பேயிங் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ இன் அடிஷன் டு MO கமிஷன் சார்ஜஸ். ஏன்னா மணி ஆர்டருக்கான அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜ் வந்து பே பண்ணி தான் அந்த பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸை வந்து வாங்கிக்க முடியும். லைக் லெட்டர்ஸ் பார்சல்ஸ்க்கெல்லாம் அட்வைஸ் ஆஃப் டெலிவரிக்குன்னு ஒரு என்கொயரி ஃபீ வாங்குற மாதிரி இதுக்கும் வாங்குவோம். அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் அப்டைனபிள் ஃப்ரம் ஆல் கண்ட்ரிஸ்
with which foreign money order service is available except in New Caledonia. அதாவது அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது எந்தெந்த கண்ட்ரிஸ்கிட்டலாம் வாங்கலான்னு பார்த்தோம்னா, ஃபாரின் மணி ஆர்டர் சர்வீஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் இருக்கோ அந்த எல்லா கண்ட்ரிஸ்கிட்ட இருந்தும் அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றதை வாங்கிக்கலாம். அவங்க மணி ஆர்டர் அனுப்பியிருந்தால் அதுக்கான அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட் மணி ஆர்டர் சர்வீஸ் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுக்கும் அவைலபிள் எக்ஸப்ட் நியூ கலடோனியா. அந்த நியூ கலடோனியா கண்ட்ரிக்கு மட்டும் கிடையாது. தி ஃபீ ஃபார் அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட் at the time of issue of money order will be paid by means of postage stamps. The receipt granted to the remitter will have the words AP written across it. ஒருவேளை அவங்க மணி ஆர்டர் புக் பண்ணும்போதே அந்த அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் சேர்த்து பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு அந்த மணி ஆர்டர் ஃபார்மில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸில் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டி அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட் அவங்க கேட்டுக்கலாம். அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட் வேணும்னா வாங்கிக்கலாம். அப்போது அந்த கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ரெசிப்டில் நம்ம மேலே அட்வைஸ் ஆஃப் பேமெண்ட் அதாவது ஏபி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதி கொடுக்கணும். If the remitter of foreign money order which has not been paid decides to alter or to cancel money order, he may apply to the postmaster of money order issued office along with the full particulars of money order and receipt. ஒருவேளை மணி ஆர்டர் அனுப்புனதுக்கு பிறகு அந்த மணி ஆர்டரை கேன்சல் பண்ணணும்னோ அல்லது அதில் ஏதாவது ஆல்டர் பண்ணணும் அப்படின்னோ அந்த ரெமிட்டர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அந்த மணி ஆர்டர் பே ஆகாமல் இருந்ததுன்னா அதை செய்யலாம். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா மணி ஆர்டர் எந்த ஆஃபீஸில் புக் பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளிகேஷனை கொடுக்கணும். அந்த மணி ஆர்டர் என்றைக்கு புக் பண்ணது, டேட் ஸோ அண்ட் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கூட அந்த மணி ஆர்டருக்கான ரெசிப்டையும் ஒரு காப்பி ஒட்டி அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். If the alteration relates to address or cancellation of money order, the request is sent free of charge. ஒருவேளை அந்த ஆல்ட்ரேஷன்றது என்னென்ன இருக்கலாம்னா அந்த பேயியோட நேமை தவிர மற்ற ஆல்ட்ரேஷன் அட்ரஸை ஆல்டர் பண்ணணுன்னோ அல்லது மணி ஆர்டரை கேன்சல் பண்ணணுன்னோ ரிக்வெஸ்ட் கொடுத்தாருன்னா அதை ஃப்ரீயாக ஏற்றுக்கலாம். அந்த ரிக்வெஸ்ட்டை ஃப்ரீயாகவே அனுப்புவோம், அதுக்குன்னு எந்த சார்ஜஸும் கிடையாது. அதுவே இஃப் த ரெமிட்டர் டிசைட்ஸ் டு ஆல்டர் த பேயிஸ் நேம் இட் கேன் பி டன் ஆன் த பேமெண்ட் ஆஃப் செகண்ட் கமிஷன் சார்ஜஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட். ஒருவேளை பேயியோட நேமை சேஞ்ச் பண்ணணும், வேற ஒருத்தருக்கு பே பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னா அப்போது ஃபஸ்ட்டு அந்த மணி ஆர்டர் அனுப்பும்போது என்ன கமிஷன் அதுக்குன்னு வாங்கினோமோ அதே அளவு ஈக்குவல் கமிஷன் செகண்ட் டைம் வாங்கிக்கிட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம அனுப்பலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பார்த்தோம்னா நம்ம இன்லேண்ட் மணி ஆர்டருக்கு என்ன பார்த்தோமோ அதே தான், இன்லேண்ட் மணி ஆர்டர்லேயும் அதே போல தான். The foreign inward money orders that has become void cannot be paid after expiry of 6 months from the date of receipt in India, as the amount is credited at the end of that period to the foreign country. அதுவே ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வருது ஒரு மணி ஆர்டர், அந்த மணி ஆர்டர் இங்கே வாய்ட் ஆகிடுச்சு அப்படின்ற சமயத்தில் அந்த வாய்டு மணி ஆர்டர் ஆஃப்டர் எக்ஸ்பிரி ஆஃப் 6 months 6 மாதம் வாய்டு மணி ஆர்டர் ஆகி 6 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மணி ஆர்டரை நம்ம பே பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த 6 மாதம் முடிஞ்ச அந்த மாதத்தோட கடைசியில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அமௌண்ட் எந்த கண்ட்ரிலேருந்து அனுப்புனாங்களோ அந்த கண்ட்ரிக்கு போயிடும். தி பேயி மே obtain a certificate of payment on applying to the postmaster of office of payment with the prescribed fee in form of postage stamps. ஒருவேளை அந்த பேயி பணத்தை வாங்குறவர் கையெழுத்தை போட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த ஆர்டினரி மணி ஆர்டர் ஃபார்ம்ன்றது பேய்கிட்டேயும் அந்த மணி ஆர்டராகவே போகும், அதில் கையெழுத்து போட்டு அந்த மணி ஆர்டர் ஃபார்மை திரும்ப ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வேளை சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட் இப்படி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு பே ஆச்சுன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் ப்ரிஸ்கிரைப்டு சார்ஜஸ் வாங்கிக்கிட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட் பேய்க்கு இஷ்யூ பண்ணலாம். தி ரீடைரக்ஷன் ஆஃப் ஃபாரின் மணி ஆர்டர் டு அதர் கண்ட்ரிஸ் subjected to fresh charge on account of commission at the rate of 1% of money order. It applies to foreign outward money order also subject to the foreign country. ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரி அதாவது ஃபாரின் மணி ஆர்டர் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு மணி ஆர்டர் வருது,
அந்த மணி ஆர்டரை வந்து இங்கே இருக்கிற பேயி வேற ஒரு கண்ட்ரிக்கு ரீடைரக்ஷன் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மணி ஆர்டர் அமௌண்ட்லேருந்து 1% ஆஃப் மணி ஆர்டர் அமௌண்ட்டை அதுக்கான சர்வீஸ் சார்ஜாக பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம அனுப்புவோம். அதுவே அவுட்வேர்ட் மணி ஆர்டர், நம்ம இங்கிருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம், ஃபாரின் மணி ஆர்டர் அனுப்புகிறோம், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேயி வேறு கண்ட்ரிக்கு போயிட்டார் அப்படின்னாலும் இதே போல் சில டிரெக்ஷன் அந்தந்த கண்ட்ரியோட ரெகுலேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி பிடிப்பாங்க. தி டிஜி டைரக்டர் ஜெனரல் போஸ்ட் மே சஸ்பெண்ட் த இஷ்யூ ஆஃப் மணி ஆர்டர் சர்வீஸ் அட் எனி டைம். அதாவது எந்த கண்ட்ரிக்கு எந்த டைமில் வேணாலும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட் வந்து மணி ஆர்டர் சர்வீஸை சஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவே ஏர்மெயில் மணி ஆர்டர், ஏர்மெயில் மணி ஆர்டர்னால் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தது போலவே தான். லெட்டர், ஏர்மெயில் லெட்டர், சர்ஃபேஸ் மூலமாக போனால் அது லெட்டர், ஏர் மூலமாக போக சொல்லி ஏர்மெயில் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா, சாரி பார்சல், ஏன்னா லெட்டர்ன்றதே ஃபஸ்ட் கிளாஸ் சர்வீஸ் தான், அது ஃப்ரீயாகவே ஏர்மெயிலுக்கு போகும். பார்சல், ஒரு பார்சல்னால் சர்ஃபேஸ் பார்சல், அதுவே ஏர் பார்சல்னா ஏர் மூலமாக போகிறதுக்கு ஏர்மெயில் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் அது ஏர் பார்சல். அது இல்லாமல் இப்போது சால்னு ஒன்று இருக்குது, சர்ஃபேஸ் ஏர் லிஃப்டட். சர்ஃபேஸ் ஏர் லிஃப்டட்னா என்ன? அதாவது நம்ம கண்ட்ரிக்குள்ளே சர்ஃபேஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும், நம்ம கண்ட்ரியிலேருந்து டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு போகும்போது ஏர் மூலமாக போகும், பிறகு அங்கே டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்குள்ளே போகும்போது சர்ஃபேஸ் மூலமாகவே போகும். ரெண்டுமே கலந்து போகிறது தான் சர்ஃபேஸ் ஏர் லிஃப்டட் பார்சல்னு சொல்லுவோம், சால் பார்சல். தி airmail money orders may be issued to any countries for which direct money order service and airmail service is available. airmail money orderன்றது எந்த கண்ட்ரீஸ்க்கு வேணாலும் அனுப்பலாம், ஆனால் அந்த கண்ட்ரிக்கு வந்து டைரெக்டாக மணி ஆர்டர் சர்வீஸும் இருக்கணும், ஏர்மெயில் சர்வீஸும் அவைலபிள் இருக்கணும். அது ரெண்டும் அவைலபிள் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ஏர்மெயில் மணி ஆர்டர் சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம். தி லிமிட்ஸ் ஆஃப் ஆர்டினரி ஃபாரின் மணி ஆர்டர்ஸ் அப்ளை டு ஏர்மெயில் மணி ஆர்டர்ஸ் ஆல்சோ. நம்ம ஆர்டினரி ஃபாரின் மணி ஆர்டருக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கு என்ன லிமிட்டோ அதே லிமிட் தான் ஏர்மெயில் மணி ஆர்டருக்கும். தி ஏர்மெயில் ஃபீ வில் பி பெய்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். அதே தான் ஏர்மெயில் ஃபீயும் அவங்க ஆல்ரெடி முன்னாடியே பே பண்ணியிருக்கணும், ப்ரீபெய்டாக இருக்கணும். ஏர்மெயில் மணி ஆர்டர்ஸ் ஆர் மேட் அவுட் இன் த ஆர்டினரி மணி ஆர்டர் ஃபார்ம் வித் த வேர்ட்ஸ் பை ஏர்மெயில் ரிட்டன் அக்ராஸ் இட். அவங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன மணி ஆர்டர் ஃபார்ம் யூஸ் பண்ணணுன்றதை பற்றி முன்னே தான் பார்த்தோம். ஏர்மெயில் மணி ஆர்டருக்கும் அதே மணி ஆர்டர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் அது மேலே பை ஏர்மெயில்னு எழுதி இருக்கணும். மணி ஆர்டர் சர்வீஸ் செக்ஷன் 6 இவ்வளோ தான் சார். அடுத்ததாக செக்ஷன் 7, அந்த மணி ஆர்டருக்கு அடுத்து டெலகிராஃபிக் மணி ஆர்டர்னு ஒரு டாபிக் இருக்கும், ஆனால் அது இப்போ கிடையாது. அடுத்ததாக செக்ஷன் 7 பிரிட்டிஷ் அண்ட் ஐரிஷ் போஸ்டல் ஆர்டர்ஸ். பிரிட்டிஷ் அண்ட் ஐரிஷ் போஸ்டல் ஆர்டர்ஸ் நமக்கு கிடையாது, இப்போது சிலபஸில் கிடையாது, ஸோ அதையும் விட்டுருவோம். அடுத்ததாக செக்ஷன் 8 விபி அண்ட் சிஓடி சர்வீசஸ். விபி வேல்யூ பேயபிள், சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி சர்வீசஸ். In case of VP articles, the fee on the amount to be remitted to sender is payable by the addressee. VP ஆர்டிக்கலாக இருந்ததுன்னா அனுப்பும்போது சென்டர் வந்துட்டு தி ஃபீ அந்த அமௌண்ட் டு பி ரெமிட்டட் டு சென்டருக்கு இப்போது விபி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த சென்டருக்கு திரும்ப கொடுக்கணும். அப்படின்ட்டு தான் அவங்க அந்த விபி ஆர்டிக்கலை புக் பண்ணுவாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய விபி ஆர்டிக்கலோட அமௌண்ட்டை வந்துட்டு அட்ரஸி அதுக்கான மணி ஆர்டர் கமிஷன் சார்ஜஸையும் சேர்த்து கொடுக்கணும். In case of COD articles, the fee and the amount to be remitted to sender has to be prepaid by this sender. அதுவே மணி ஆர்டர் கேஷ் ஆன் டெலிவரி சிஓடியாக இருந்தது அப்படின்னா அந்த சென்டருக்கு அனுப்ப வேண்டிய அமௌண்ட்டுக்கான சார்ஜ் வந்துட்டு சென்டரே ஆல்ரெடி ப்ரீபே பண்ணிகிட்ருப்பார். விபி அண்ட் சிஓடி ஆர்டிகல் ஷுட் நாட் கண்டெயின் கூப்பன்ஸ், டிக்கெட்ஸ், certificates or introductions designed for the sale of goods, what is known as snowball system. இந்த VPCOD ஆர்டிக்கலில் கூப்பன்ஸ், லாட்டரி
சேல் ஆஃப் குட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு நேம் வந்து ஸ்னோபால் சிஸ்டம். In case of parcels exchanged under COD with Great Britain, Northern Ireland and Malaysia, the word reimbursement followed by an entry in both figures and words. அதுவே ஒரு வேளை அதாவது விபி ஆர்டிக்கல் அனுப்புனாங்க அப்படின்னா அது மேலே வந்து விபி ஃபார் ருபீஸ் ஒரு அமௌண்ட் போட்டு கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை வேர்ட்ஸ்லேயும் எழுதியிருக்கணும். இப்போ 1000 ரூபாய்க்கு விபின்னா விபி ஃபார் ருபீஸ் 1000 நியூமரிக்கில் எழுதி 1000 ருபீஸ் ஒன்லின்னு எழுதியிருக்கணும். அதே போல் சிஓடிக்கும் கேஷ் ஆன் டெலிவரின்னு போட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு எழுதியிருக்கணும். அந்த இடத்துல ஒரு வேளை சிஓடி கிரேட் பிரிட்டன், நார்தர்ன் அயர்லாந்து, மலேசியா இந்த 4 கண்ட்ரிஸ்க்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது மேலே த வேர்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபாலோட் பை அன் என்ட்ரி இன் போத் ஃபிகர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் அது மேலே ரீஇம்பர்ஸ்மெண்ட்ன்ற வேர்டு எழுதியிருக்கணும். இன் கேஸ் ஆஃப் பார்சல்ஸ் இன்டெண்டட் ஃபார் டெலிவரி இன் கிரேட் பிரிட்டன், நார்தர்ன் அயர்லாந்து ஆர் மலேசியா, a fee calculated on the amount specified for remittance to sender must be prepaid by the sender. அதாவது மற்ற கண்ட்ரிஸ்க்கு சிஓடி பார்சல் அனுப்பும்போது நம்ம ஆல்ரெடி அந்த இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் சிஓடி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா சிஓடி ஆர்டிக்கல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அது 5000க்குள்ளே சிஓடி வேல்யூ இருந்ததுன்னா ₹50 or 2% of the amount whichever is more எக்ஸ்ட்ராவாக டெலிவரி ஆனதுக்கு பிறகு சென்டர்கிட்டேருந்து வாங்குவோன்னு பார்த்தோம். அதே 5000க்கு மேலே இருந்ததுன்னா ₹100 + 1% of the amount over ₹5000 சென்டர்கிட்டேருந்து வாங்குவோன்னு பார்த்தோம். அதே போல் இங்கே வந்து ப்ரீபெய்டாக அதாவது சென்டர் வந்து கிரேட் பிரிட்டன், நார்தர்ன் அயர்லாந்து, மலேசியா இந்த 4 கண்ட்ரிஸ்க்கும் அனுப்பும்போதே அந்த ஃபீ எக்ஸ்ட்ராவாக அனுப்பும்போதே பே பண்ணியிருக்கணும், ப்ரீபெய்டாக பே பண்ணியிருக்கணும்னு பார்க்குறோம். இன் அடிஷன் டு போஸ்டேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஏர்மெயில் சார்ஜஸ், போஸ்டிங் ஃபீ இஸ் பேயபிள் பை சென்டர் ஆன் ஆல் விபி அண்ட் சிஓடி ஆர்டிகல்ஸ் ஃபார் ஃபாரின் கண்ட்ரீஸ். அது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பக்கூடிய விபி சிஓடி ஆர்டிக்கலில் போஸ்டேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஏர்மெயில் அனுப்பணும்னு நினச்சாங்கன்னா ஏர்மெயில் சார்ஜ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக போஸ்டிங் ஃபீன்னு ஒன்று பே பண்ணணும். A delivery fee is payable by the addressee in case of inward foreign VP and COD articles received in India for delivery. அதுவே ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு விபி சிஓடி ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னா நம்ம டெலிவரி ஃபீன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணுவோம் அட்ரஸிக்கிட்ட இருந்து. இன் ஈவெண்ட் ஆஃப் நான் டெலிவரி ஆஃப் ஃபாரின் அவுட்வர்ட் சிஓடி பார்சல்ஸ் த ஃபீ ப்ரிஸ்கிரைப்டு பை த சென்டர் on the amount of remittance may be repaid to him on application under the sanction of competent authority. அதுவே இங்கே நம்ம இந்தியாவிலிருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு சிஓடி ஆர்டிக்கலை அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டு சென்டருக்கு திரும்ப அனுப்புறதுக்கான அமௌண்ட்டை வந்து சிஓடி பார்சலில் சென்டரே ப்ரீபே பண்ணி தான் அனுப்புவாங்கன்னு பார்த்தோம். ஒருவேளை அங்கே ஃபாரின் கண்ட்ரியில் அந்த சிஓடி ஆர்டிக்கல் டெலிவரி ஆகலை, சிஓடி பார்சல் டெலிவரி ஆகாமல் ரிட்டன் டு சென்டர் திரும்ப சென்டருக்கே வந்துடுச்சு, இந்தியாவுக்கே வந்துடுச்சு. அப்போது அவர் கொடுத்த அந்த அமௌண்ட்டை திரும்ப சென்டருக்கு கொடுக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக அவர் பே பண்ண அமௌண்ட்டோட நிலைமை என்ன, திரும்ப கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கொடுத்துருவாங்க சிஓடி பார்சலுக்கு மட்டும். ஏன்னா விபிஆர் இருந்தால் அந்த அமௌண்ட்டை வந்து அட்ரஸி தான் கொடுப்பாரு, சென்டருக்கு பணம் அனுப்புறதுக்கான அமௌண்ட்டை அட்ரஸி தான் கொடுப்பாரு. ஒருவேளை டெலிவரி ஆகலை அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் மட்டும் அவருக்கு வந்துடும், அந்த சென்டருக்கு எந்த லாஸும் கிடையாது. ஆனால் சிஓடி ஆர்டிக்கலுக்கு சென்டரே அந்த அமௌண்ட்டை திரும்ப அனுப்புறதுக்கான சார்ஜஸை வந்து சென்டரே ப்ரீபே பண்ணி கொடுத்துருவார். ஒருவேளை அந்த ஆர்டிக்கல் ரிட்டன் வந்துடுச்சு, டெலிவரி ஆகாமல் வந்துடுச்சு அப்படின்னோம்னா அந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுக்கறதுக்காக அவர் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண அமௌண்ட்டை மட்டும் அவர் காம்பெட்டன்ட் அத்தாரிட்டி அதுக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த அப்ளிகேஷனை வந்து டிவிஷனல் ஹெட்டுக்கு அனுப்பி அப்ரூவ் ஆகி
அங்கே டிவிஷனல் ஹெட் அதுக்கான காம்பெட்டன்ட் அத்தாரிட்டி யாரோ அவங்க சாங்ஷன் பண்ணதுக்கு பிறகு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். when the amount due is recovered from the addressee, the amount will be remitted to sender by means of money order. டெலிவரி ஆனதுக்கு பிறகு சென்டருக்கு அந்த அமௌண்ட்டை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா மணி ஆர்டர் மூலமாக தான் கொடுப்பாங்க. the amount specified to be remitted to sender cannot be altered or cancelled after posting except articles addressed to Democratic Republic of Yemen, Burma and Sri Lanka. போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அமௌண்ட் எவ்வளோ ஆல்டர் பண்ணணுன்றது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஏமன், பர்மா, ஸ்ரீலங்கா இந்த 3 கண்ட்ரிஸை தவிர வேறு எந்த கண்ட்ரிஸ்க்கும் ஆல்டர் பண்ணவோ கேன்சல் பண்ணவோ முடியாது. until further notice the amount specified can be altered or cancelled at the request of the sender even after posting if it is addressed to Great Britain or Northern Ireland. ஆனால் அந்த யூஸ்வலாக ஏமன், பர்மா, ஸ்ரீலங்கா 3 கண்ட்ரிஸை தவிர வேறு எந்த கண்ட்ரிஸ்க்கும் ஆல்டர் பண்ண முடியாது. ஆனால் இப்போது அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் அடுத்த நோட்டீஸ் வர வர கிரேட் பிரிட்டனுக்கும் நார்தர்ன் அயர்லாந்துக்கும் அனுப்பக்கூடிய விபிசிஓடி ஆர்டிகல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். நோ விபி பேக்கெட் எக்ஸீடிங் 900 grams in weight can be accepted for dispatch to ஸ்ரீலங்கா. விபி பேக்கெட் வந்து 900 கிராம்ஸ்க்கு அதிகமான வெயிட் இருக்கக்கூடிய எந்த விபி பேக்கெட்டும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பக்கூடாது. விபிஎன் சிஓடி சர்வீசஸ் இவ்வளோ தான் சார். இதுக்கப்புறமா சிம்பிளாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இன்சூரன்ஸ். ஃபாரின் பார்சல்ஸ்க்கு ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய விபிசிஓடி சர்வீசஸ்க்கு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் நம்ம இன்லேண்டுக்கு விபிக்கு பார்த்தோம்னா 1500ன்னு பார்த்தோம். இதில் ஃபாரினுக்கு வந்து 100 ரூபாயை தாண்டிச்சு அப்படின்னாலே இன்சூரன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ்க்கு மற்றபடி இன்லேண்ட் மணி ஆர்டர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுவே ஃபாரின் ஆர்டிகல்ஸ்க்கும் அதாவது இன்லேண்ட் ஆர்டிகல்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அது எல்லாம் ஜென்ரலாக ஃபாரின் ஆர்டிகல்ஸ்க்கும் பொருந்தும். இவ்வளோதான் சார். இந்த செக்ஷன் 6 செக்ஷன் 7 நமக்கு கிடையாது. செக்ஷன் 8 விபிஎன் சிஓடி சர்வீசஸ் இவ்வளோ தான். இதுக்கு அடுத்ததாக நம்ம பிஓ கேட் பார்ட் 2ல் பார்க்க வேண்டியது இன்னும் ஒரு 2 அல்லது 3 செக்ஷன் தான் இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக ஒன்று என்னென்னா, அதாவது டாரிஃபை பற்றி கிளாஸ் எடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. டாரிஃப் அதை கிளாஸ் எடுக்கிறத விட ஃபஸ்ட்டு பிடிஎஃப் ஃபைலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்துக்கோங்க. இன்லேண்டு சர்வீஸ்க்கும் சரி ஃபாரின் சர்வீஸ்க்கும் சரி 2த்துக்குமான டாரிஃபை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். அதே போல் லாஸ்ட்டு அந்த பிஓ கேட் பார்ட் 1ல் இது ஒரு டவுட் ஒருத்தர் கேட்டிருந்தார். நல்ல டவுட் தான். அதாவது நம்ம பிஓ கேட் பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸஸில் சேவிங்ஸ் பேங்க் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் போட்டு இந்த கிளாஸில் டெலிவரி ஃபங்க்ஷன் மட்டும் என்டையர்லி சஸ்பெண்டட், சேவிங்ஸ் பேங்க்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும்ன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதில் ஒருத்தர் நல்லா வாட்ச் பண்ணியிருக்காரு, கேட்டார், கமெண்ட் செக்ஷனில் போட்டுருப்பார். ஃபாரினுக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க்லாம் கிடையாது, சாரி நைட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு சேவிங்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, இருக்கா இல்லையான்ற மாதிரி கேட்டிருந்தார். ஆனால் நீங்கள் நம்ம தமிழ்நாடு சர்க்கிள் போஸ்டல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேவிங்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸில் 7 மணி வரையும், மற்ற நாளில் அதாவது ஹாலிடேஸில் 3 மணி வரையும் நடக்கும்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா நைட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே செய்கிறாங்களான்னா செய்யலாம். அது வந்து அந்த டிவிஷனல் ஹெட்டோட பர்மிஷனில் ஏதாவது டிஃபர் ஆகலாம், அது பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்லேயும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். தேங்க்யூ, பாய். நல்லா படிச்சுக்கோங்க, பாருங்கள். டாரிஃப்கான பிடிஎஃபை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க.